வணக்கம். இது மஞ்சு சசி vlog. திங்கட்கிழமை எனது பரபரப்பான காலை பொழுது. ஸோ இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நேற்று ப்ரான் 65 பண்ணோம். அதோட ப்ரான் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு ப்ரான் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுதான் அது காய் கூட சேர்த்து செய்கிறேன் நான், முள்ளங்கி கூட. அதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு கடுகில் எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிறதுக்குள்ள அந்த வதக்கிற கேப்பில் முள்ளங்கி பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ரான் கூட பார்த்திங்கன்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் சரி முள்ளங்கி வச்சு இந்த எறா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிட்டுருக்கு அந்த பக்கம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த முள்ளங்கி எறா குழம்பு தான் எங்களோட லன்ச் இன்றைக்கி. ஸோ இதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு. ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச இந்த முள்ளங்கியும் எடுத்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் நான். உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது அதை மூடி போட்டு வேக வச்சு அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் போட்டேன். குழம்பு மிளகா பொடி போட்டேன் நான். போட்டுட்டு நல்லா வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுட்டேன். கரைச்சி வச்சு அதை ஊற்றிட்டு நல்லா வெந்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ஏன்னா முள்ளங்கி வேகணும் இல்லையா, ப்ரான் டக்குன்னு வெந்துடும், முள்ளங்கி வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வித்தவுட் காஃபி தேர் இஸ் நோ மார்னிங் அந்த மாதிரி தாங்க எனக்கு. ஸோ அதனால் காஃபி குடித்தேன். குடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதில் ப்ரான் போட்டு நல்லா வெந்துட்டு இருந்தது. நல்லா வேக வச்சேன் திருப்பி மூடி போட்டு. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு. அவ்வளோதான். இதில் கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. பை. எல்லாம் நன்மைக்கே.